ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ லைஃப் ஸ்டைலோட ப்ராடக்டான இந்தியா க்ரோ ப்ராடக்ட்ஸ் கொடுத்ததுனால அந்த ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஒரு மாமரம், அதாவது ஒரு வீட்டில் உள்ள மாமரம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காய் வந்துட்டு இவ்வளோ பெருசு வந்ததே கிடையாது. இதில் இந்த அளவு இந்த சைஸ், அதாவது இதை விட சின்ன சைஸ் வரும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைஸ் ஒன்று காட்டினாங்க. அந்த சைஸு இப்போ இதில் கிடையாது. இந்த சைஸு இந்த சைஸு காட்டினாங்க போன வருஷம் நான் வரும்போது. அப்போ வந்து நான் அந்த உரம் வச்சேன். நம்மளுடைய பூவஸ்டா வச்சு கொடுத்தேன். பூவஸ்டா மட்டும் தான் வச்சேன், வேறு எதுவும் வைக்கல. இது வச்சு கொடுக்கும்போது இந்த சைஸ் வரும்போது கீழே விழுந்துடும். அழுகி அப்படியே கீழே பத்துரும் விழுந்துடும், தாங்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் நல்லா பெருசு பெருசாக காயெல்லாம் காய்ச்சிருக்கு. அருமையான ரிசல்ட்டு. ஹவுஸ் ஓனர்கிட்டே நம்ம கேட்போம், அந்த மரத்து ஓனர்கிட்டே நம்ம கேட்போம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்குது? பரவாயில்ல, முன்னால் இருந்தது பரவாயில்ல. இப்போ அஞ்சு கீழே விழுகும், இப்போ விடுதலை காய் நிற்கிது. இன்னும் கொஞ்சம் பெருக்கணும். இன்னொரு டைம் வச்சா சரியாக வரும்னு நினைக்கிறேன். எப்போ வச்சு சொல்லியிருக்காங்க? இந்த அமாவாசை முடிஞ்சு சார். இந்த நாளைக்கு வச்சுருவோம், நாளைக்கு கூட வச்சுருவோம். மழை பெய்யும் போது வச்சுன்னா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஓகே, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஒன்று இல்லை, மழை பெய்யும் போது வச்சுன்னா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். தண்ணி ஊற்ற முடியாது. ஓகே 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 சரிங்க சார். ஓகே, நன்றி. அந்த காயை மட்டும் கொஞ்சம் காமிச்சிக்கிறேன் சார். இந்த ரிசல்ட் இவ்வளோ தூரம்லாம் அந்த காயெல்லாம் இல்லை. அதாவது 15 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த சரி, அவங்கள்ட்ட கேட்டுக்குவோம். அவங்களுடைய வாக்குமூலத்திலே நம்ம எடுத்துருவோம். அந்த ஒரு நிமிஷம். இது பூரா காய் தான். இந்த அளவுக்கு காயே இல்லைன்னாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காய் தொங்குறதெல்லாம். அந்த மரம் காய்ச்சி எத்தனை வருஷம் சார் ஆகுது? இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மருந்து வைக்காமல் அப்படியே கிடந்ததுனால அப்படியே போச்சு. நீங்கள் கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஓரளவு காய்க்க ஆரம்பிச்சு. எத்தனை வருஷம் காய்க்கலைன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்லுங்கள். 3-4 வருஷம் ஆச்சு காய்ச்சி. மருந்து வச்சதுக்கப்புறம் தான் பெருசு. ஓகே சார், தேங்க்யூ சார், நன்றி. ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா, இல்லைனா இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நான் வந்து எங்கள் காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேளுங்க. என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.